அவள் கைப்பிடித்து லேக் அருகே அழைத்து சென்றான். அந்த இரவு நேரத்தில் நிலவு ஒளியில் மின்னும் ஏரியின் அழகை கண்டவளுக்கு பேச வார்த்தைகள் இன்றி போக மெய்மறந்து நின்றிருந்தாள். அவளின் இடையில் கை கொடுத்து தன்னருகே இழுத்தவன், இந்த குட்டி மண்டைக்குள்ளே 2 நாளா ஓடின கேள்விக்கு பதில் கிடைச்சுதா? இன்னைக்கு ஃபுல் மூன் டே அண்ட் என் தேவதையை நான் முதலா பார்த்த நாள். இதுக்காக தான் வெயிட் செஞ்சிட்டு இருந்தேன் என்றான். அவன் 2 நாளாக தன் மனதில் ஓடியதை சொல்லவும், அச்சோ, நம்ம மனசுல நினைச்சத கண்டுபிடிச்சிட்டானே என எண்ணியவள் அவன் இரண்டாவதாக கூறியதை கவனிக்க மறந்தாள். அவளை தன்னை நோக்கி திருப்பியவன் அருகிலிருந்த சிகப்பு நிற அழகிய ரோஜாக்களால் செய்த பெரிய பூங்கோத்தை கைகளில் ஏந்தியபடி அவள் முன் ஒற்றை காலை மடக்கி மண்டியிட்டு, உன்னை நான் முதல் முறையாக பார்த்த நாள், நான் 2வது முறையாக பிறந்த நாள். ஏன்னா ஆன்றிலிருந்து எனக்கு நானே புதுசா தெரியறேன். நீ என் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பு ஒரு வாழ்க்கையும், நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகு ஒரு வாழ்க்கையும் நான் வாழறேன். நீ வருவதற்கு முன்பு சொல்லிக்கும்படியா எதுவும் இல்லை. என் வாழ்க்கையில் நீ வந்த பின்பு எல்லாமே மாறி தினம் தினம் புதுசா வாழறேன். இதுவரை என் வாழ்க்கையில் நான் எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. ஆனா இப்போ வாழ்க்கை முழுவதும் உன் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தோணுது. காதலுக்காக நடந்த யுத்தத்தை பத்தி கேள்விப்பட்டப்போ சிரிச்சு இருக்கேன். ஆனா இப்போ உனக்காக என்ன வேண்டும்னாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். உன் சந்தோஷத்துக்காக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் முயற்சி செய்வேன். என்னை மீறிதான் எதுவும் உன்னை வந்து சேரும். உனக்கு எல்லாவுமாக இருக்க நினைச்சு இந்த ஐம்பூதங்களின் சாட்சியா கேட்கிறேன். என் வாழ்க்கையா இருப்பியா பேபி என்றபடியே கைகளில் இருந்த பூங்கொத்தை அவளிடம் நீட்டினான். தன் முன் மண்டியிட்டு பேச ஆரம்பித்ததிலிருந்து பிரமித்துப் போய் நின்றிருந்தவள் அவனின் கடைசி வரியில் உருகி உள்ளம் சிலிர்க்க ஆனந்தத்தில் கலங்கிய கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை இதழ்கடித்து கட்டுப்படுத்தியவாறே எஸ் என்றபடியே பூங்கொத்தை வாங்கிக் கொண்டாள்.